சிறுபான்மையினரால் நடத்தப்படக்கூடிய 456 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொள்வதற்கான மானியத்தை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் புனித சூசையப்பர் தேவாலயம், ஆரோக்கிய அன்ன தேவாலயம் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மறுமலர்ச்சி ஜெப ஆலயம்னு தமிழ்நாட்டில் 16 தேவாலயங்களை 2,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொன்மையான தேவாலயங்கள் பாதுகாக்கப்படணும்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்டுவெல் நினைவு தேவாலயம், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் தேவாலயம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித இருதய ஆண்டவர் தேவாலயம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித சேவியர் தேவாலயம், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் தேவாலயம்னு 12 மாவட்டங்கள்ல 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நம்முடைய சகோதரர் இனிகோ அவர்கள் கோரிக்கை ஏற்று விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 6 மாவட்டங்கள்ல புதுசா கல்லறை தோட்டங்கள் அமைக்க அரசு நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள்ல கல்லறை தோட்டங்களுக்கு சுற்றுச்சுவர் அமைக்க 5 கோடி ரூபாய் நிதியை விடுவிச்சிருக்கிறோம். சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கரூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்கள்ல 597 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனைகள்ல கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அடுத்து சிறுபான்மையின மக்கள் கல்வி, பொருளாதாரம், சமூக ரீதியாக உயர வேண்டும் என்று கல்வி கடன், சுயதொழில் தொடங்க சிறப்பான திட்டங்கள், வெற்றி நிச்சயம் திட்டத்தில் சிறுபான்மையின இளைஞர்களுக்கு முன்னுரிமை, ஓய்வூதிய திட்டங்கள் ஆகியவற்றை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். டிசம்பர் 18ஆம் நாள் மாநில அளவில் சிறுபான்மையுடைய உரிமைகளால் விழாவா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாநில சிறுபான்மையினர் ஆணையம் மூலமா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டிகளை நடத்தி அவங்களுடைய மொழி, ஆளுமை உள்ளிட்ட திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி